வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த தயிரை வச்சு தான் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். நான் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரே ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதுவும் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா புளிக்கக்கூடாது, லைட்டாக புளிச்சிருந்தா பரவாயில்ல. இந்த தயிரில் தண்ணி சேர்ந்துருக்கும். இந்த தண்ணியை பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரிப்பில் நாம் அந்த தயிரை ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி முதல் ப்ராசஸிங், அந்த தயிரை நாம் அரிப்பில் அரிச்சு வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு 3/4 லிட்டர் பால். இந்த பாலை நாம் இனி கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு 3 கிளாஸ் பால் வந்துட்டு 1.25 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா திக்காக இதை நாம் கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா வாசனைக்காக 4 ஏலக்காய்களை தட்டி வச்சிருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். உங்களுக்கு ஏலக்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏலக்காய் வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஏலக்காய் சேர்த்தோன்னா அதனோட ஃப்ளேவரும் உள்ளுக்கு வந்திருக்கும். பால் கொதிச்சதுக்கு அப்புறம் நல்ல கலரை விட்டுட்டே இருங்க. பால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக சுண்டி வந்திருக்கு. இப்போ இது கூட 7 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரெக்டாக 1/4 கப். மொத்தமாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த ஒரு கடாயிலையுமே 7 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் வைங்க. சர்க்கரை லைட்டாக கரைய தொடங்கினதுமே ஸ்பூன் வச்சு கலர் விட்டுக்கோங்க. இனி இந்த மாதிரி கலர் சர்க்கரை மாறின உடனே அடுப்பு லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு நல்லா கலர் விட்டுட்டே இருங்க. இது வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலர் கொஞ்சம் கூட நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த கலர் வந்தாலே போதும். உடனே தான் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல கலரை விட்டுக்கோங்க. அந்த கேரமலான சர்க்கரை நம்ம சேர்த்து தண்ணி கூட நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு கலரை விட்டால் போதும். இப்போ நாம் உடனே தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்ததில் அந்த பால் நான் வந்துட்டு ஒரு அரிப்பை பயன்படுத்தி அரிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளாக சேர்த்திங்கன்னா அப்படியே சேர்க்கலாம். நான் வந்துட்டு ஏலக்காய் முழுசாக தட்டி சேர்த்ததுனால அப்படியே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக இது கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சூடாற வச்சுருங்க. அது நல்லாவே சூடாறணும். அதுக்கப்புறமா நாம் முதல்ல அரிப்பில் ஊற்றி வச்சுருந்த அந்த தயிரை பார்த்துக்கலாம். இந்த தயிரில் இருந்த எல்லா தண்ணியுமே தனியாக இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போ அந்த கெட்டியான தயிர் மட்டும் நாம் தனியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் அந்த தயிரை மட்டும் தனியாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு விஸ்கை பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணாலே போதும். சீக்கிரமாகவே இந்த மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்ல இந்த கேக் க்ரீம் இருக்குல்ல, அந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே பால் வந்துட்டு கேரமலில் சேர்த்து அது சூடார வச்சுருந்தோம். அந்த சூடாரின அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடும்போது அதுவுமே நல்ல க்ரீமி ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக வருதுன்னு. ஃபுல்லாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இருக்கிற எல்லா பாலையுமே சேர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது க்ரீமியாக வருதுன்னு. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து அதை அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நாம் க்ரீமியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ஸ்வீட்டை இதுக்குள்ளாடி சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நாம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் வெளியே தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 3லேருந்து 4 மணிக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ரீமியாக. இதுக்கப்புறம் நான் மேலே வந்துட்டு க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். என்ன நட்ஸ் வேணாலும் உங்களோட விருப்பம் போது சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட நேம் வந்துட்டு மிஸ்டி டோய். இதை ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.